முட்டியை ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாருன்னு அழுதோன்னா ஒன்றும் வேணாம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்புறம் நீக்கே வாங்கி கொடுத்தது இந்த முட்டிக்கு மட்டும் போடுறது நீக்கே வாங்கி கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்து அந்த முட்டிக்குள்ளே ஒரு வைட்டமின் வாங்கி கொடுத்தாரு அதுதான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படியே ஒரு வருஷம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுமா போன வருஷம் 9ஆம் மாதம் நான் டெல்லிக்கு போகிறேன் இந்தியாவுக்கு 7ஆம் மாதம் என்னோட ஃப்ரெண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்குது வாங்கி போடு அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு போயிட்டு நான் என் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் பொண்ணு அம்சு இப்போ எல்லாம் வாங்கிட்டோம் 2000 துணிகள் எல்லாம் வாங்கிட்டோம் 2 சிலுவார் 2 இது எல்லாம் 2 பேருக்கும் வாங்கிட்டு 7ஆம் மாதம் வாங்கினா பவுச்சேன் ஆனால் பவுச்சில் என்ன சொல்லிட்டேன் என்னை எதுக்கும் கூப்பிடக்கூடாது நான் என் பொருள் வேணும் நான் வந்து வாங்கிக்கிறேன் ஏன்னா நான் எல்லாம் விட்டுட்டேன் எல்லாத்தையும் ரிட்டையர் பண்ணிட்டேன் என்னை எதுக்கு நீ கூப்பிடக்கூடாது சரின்னு அப்படியே போட்டுட்டு வந்தேன்னே இப்போ ஒரு 4ஆம் மாதம் ஒரு 10ஆம் தேதி போல் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நமக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண சொன்ன காலம் நல்லா போச்சு ஏன் மற்றவங்க நம்ம உதவி செய்வோம் எவ்வளோ பேர் இப்படி கஷ்டப்படுறாங்க உதவி செய்யக்கூடாது இவங்களை கூப்பிட்டேன் வாங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் என்னோடய ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க நான் சொல்லுவேன் 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதம் 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஒரு 10 பேர் ஆனால் நான் போய் பார்க்குறவங்களாம் பிரச்சனை உள்ளதான் பார்த்துருக்கேன் 10 பேருக்கு வந்து இந்த பேண்ட் தான் கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கு இந்த பாட்டி பார்த்தீங்களா போட்டு ஒரு வாரத்தில் என் கூட இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நீச்சல் பண்ணாங்க இன்னொரு விஷயம் அது கூட இன்னைக்கு தான் நான் ரிலாக்ஸ் பண்ணி என்கிட்ட சொன்னேன் அதாவது எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே அடிக்கடி மயக்கம் அப்படியே திருட்டு தலை சுத்தம் சமைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே தலை சுத்தம் போய் உட்காந்துக்குவேன் அப்புறம் அப்படியே இருந்துச்சு இப்போ அது இல்லை ஆனால் நானே மறந்துட்டேன் அதை இப்போ இன்னைக்கு தான் யோசிச்சு பார்த்தேன் எங்கே நம்ம தலைவலியை காணோம் அப்படின்ட்டு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ காணணும்னு சொன்னாங்க அது என்ன பிளட் செக் அதாவது ரத்த ஓட்டம் உனக்கு நல்லா இல்லாதனால சரியாக பங்கு பண்ணலாம் உனக்கு அந்த வலி வந்துச்சு இப்போ எல்லாம் சரியாக இருக்கும் உனக்கு வரல அப்படின்னு அது வந்து இருந்துச்சு எனக்கு இடுப்பு வலி இருந்துச்சு முட்டிக்கால் தான் மேல் இருக்கு இப்போ அது எனக்கு அது இந்த நான் வந்து 1 வருஷமாக பாய்க்கிறேம்மா எனக்கு நல்லா இருக்கு ஆப்ரேஷன் இல்லை இப்போ அந்த முட்டிக்கால் மருந்து கூட சாப்பிட்ற வைட்டமின் இருக்கு இல்லையா என் மகன் சாப்பிட சொல்லி கொடுத்தாரு இப்போ அதை கூட சாப்பிடல ஆனால் சொன்னாருமா ஒன்று சாப்பிடுங்கம்மா அது சாப்பிட்டுடுவாங்க ஏன்னா உங்களுக்கு வயசு வச்சு எனக்கு 65 வயசுமா வயசாகிடுச்சு சாப்பிடுங்கம்மா ஆனால் நான் சாப்பிடல எங்கள் வீட்டுக்காரருக்கு சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு என்னென்னா அவருக்கு வந்து அவருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ரெண்டாவது மூட்டு வலி இருக்குது மெயின் பிரச்சனை என்னன்னாக்கா முன்னெல்லாம் பாத்ரூம் போனால் முன்னெல்லாம் ரொம்ப நேரம் வரமாட்டார் நான் நினைப்பேன் என்னடா இது நம்ம மாஸ்டர் ரூமில் தான் நான் என்னடா இருந்தாலும் இவ்வளோ நேரம் உள்ளுக்கு போயிட்டு வரலன்னா கேட்க மாட்டேன் வரலன்னு இப்போலாம் போனோன்னா வந்துடுறாரு நான் கேட்டேன் முன்னெல்லாம் இவ்வளோ நேரம் பிடிப்பீங்களா ஏன் இப்போலாம் சீக்கிரம் என்ன கதைன்னு கேட்டால் முன்னெல்லாம் போவேன் வெளியாகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் நீர் வெளியாகிறதுக்கு இப்போலாம் இந்த டைம் வந்து சீக்கிரம் வந்துடுறாரு இன்னொன்று ராத்திரியில் அந்த சொக்ஸு போடாமல் தூங்க முடியல அவருக்கு இந்த போன வாரத்தில் போன வாரம் எங்கள் வீட்டிலலாம் வெள்ளை ஏறிடுச்சு கொஞ்சம் அப்போ நான் துணியெல்லாம் திருப்பி மேலே போட்டால் சொக்ஸை காணா போச்சு அழுவுறாரு என் சொக்ஸை எடுத்துக்கொடுன்னு அப்புறம் சரி புதுசாச்சுன்னு ஓடக்கணும் எங்கே போட்டோமே தெரியலன்னு அது மாதிரி திருப்ப போய் ஒரு இடத்துல கடிச்சு எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கு அந்த சொக்ஸு போடுறது கொரட்டா எனக்கு நிம்மதியான தூக்கம் இப்போ தான் வருது கொரட்டா பஞ்சு வச்சு தூங்குவேன் கொரட்டை இல்லைம்மா கொரட்டை இல்லை அதுக்குன்னு வாங்கணும் போலுக்கு எங்கள் மகன் சில்வர் வாங்க என் மகன் தான் தெரியும் என் மகன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சரு அவங்க 42 வயசு ரவாங்க இருக்காங்க கட்டி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பாப்பா மாதிரி தான் இருப்பாங்க பாப்பா மாதிரி தான் இருப்பாங்க அவங்க பிறந்திருந்து அப்படி தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து முட்டிக்கால் வலி வந்துச்சு அவங்களும் போய் என்ன மாதிரி மருந்து எடுத்து சாப்பிட்டுருக்காங்க பேண்ட் வாங்கினா இருங்கம்மான்னு அன்னைக்கு ஏசி நானே வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாதம் இன்னும் ஆவலை போட்டாங்க இப்போ அவங்களுக்கு அந்த முட்டிக்கால் வலி இல்லை இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா பெரியனுக்கு நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை 5 மாதத்துக்கு ஒரு தடவை மென்ஷன் வரும் அவங்களுக்கு இன்றைக்கி 2 இது போட்டது கரெக்டாக மென்ஷன் வந்துச்சு அதில் முக்கியமான விஷயம் எதுக்கு டென்ஷன்னா வலி இல்லை ஒவ்வொரு தடவை வந்து பீரியட் வந்து அவங்க வலியை துடிப்பாங்க இந்த தடவை வலியே இல்லையா தடசாக்கி வலியே இல்லையா அது சொன்னாங்க கேத்தரிங்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுமா வாங்கி கொடுத்த உங்களுக்கும் தேங்க்ஸ்மா நம்ம அதான் காசை இல்லை